10th standard maths first midterm test various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் எக்ஸாம்பிளோடு சேர்த்து உங்களுக்கு மோர் தென் 200 சம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டேன்னா ஒரு பயங்கர லாஸ்ட் நேரத்தில் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நாங்கள் ஜேகே டியூஷன் சென்டர்லேருந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டேன்னா யூ வில் கெட் மோர் தென் 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 50க்கு மேலே வாங்க முடியும். ஓகேவா? அட் த சேம் டைம் வந்து இதே போல் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வர மிட்டம், ஆஃப்லி எக்ஸாமினேஷன், ரிவிஷன், போர்டு, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நாங்கள் வித் டீட்டெயில் சொல்யூஷன் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர்ந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டேன்னா போர்டு எக்ஸாமினேஷன் மோர் தென் 90% நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். ஓகே, ஐ ஆம் ஜெயக்குமார். ஸோ கொஷின் நம்பர் 16th. ஓகே, find the sum of n terms of the series. பாருங்களேன், இப்போ 3 plus 33 plus 333 and so on. n terms என்னன்னு கேட்டிருக்காங்க. sum of the n termsனு கேட்டிருக்காங்க. 3 காமனாக வெளியிடுங்க. 1 plus 11 plus 111 and so on. ஸோ 3 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 plus 11 plus 111 and so on. இப்போ 3/9. ஸோ 9 உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 9 உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. 9 plus 99 plus 999 and so on. ஓகேவா? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் மறந்துடாதீங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 plus 33 plus 333 and so on தான். இப்போ 3/9. இந்த 9 வந்து ஓகே கேன் ஆல்சோ பி ரிட்டன் as 10 minus 1. இந்த 99 எப்படி எழுதலாம்? 100 minus 1. இந்த 999 எப்படி எழுதலாம்? 1000 minus 1 and so on. ஓகேவா? இப்போ 3/9 10 plus 100 plus 1000 up to n terms minus 1 plus 1 plus 1 up to n terms. ஓகேவா? ரைட். இப்போ இது a உடைய வேல்யூ 10 ஃபஸ்ட்டு டேர்ம். காமன் ரேஷியோ வந்து செகண்ட் டேர்ம் 100 by ஃபஸ்ட்டு டேர்ம் 10 which is equal to 10. 10 greater than 1. அப்போ இங்கே sum of the term Sn is equal to a r power n minus 1 by r minus 1. இந்த ஃபார்முலா தான் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா r greater than 1 இருக்குது. அப்போ 3/9. a உடைய வேல்யூ என்னது? 10. r உடைய வேல்யூ என்னது? 10 பவர் n minus 1 by 10 minus 1 minus 1 plus 1 plus 1 how many terms இருக்குது? n terms. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்காப்புல? இது மறந்துடாதீங்க. 3 plus 33 plus 333 and so on. பாருங்கள், 3 plus 33 plus 333 and so on is equal to 3/9 10 power n minus 1 by 9 minus n. இந்த 3 டேபிள்ஸில் இது 1 டைம் போகும், இது 3 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் போகும். அப்போ 1/3 10 power n minus 1 by 9 minus n. இப்போ இது உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 power n minus 1 3 9s are 27 minus 1 into n by 3. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.